யாழ் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். முன்னைக்கு எங்களோட சிவானியாக்கள்கிட்ட காணிக்கு வந்திருக்கிறோம். அதுலேருந்து அம்பர்லாக்காய் ஆஞ்சு எப்படி கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். இதுதான் இந்த அம்பர்லாக்காய் மரம். இதெல்லாம் இந்த காய் ஆஞ்சு கொண்டு போய் நாங்கள் கறி காய்ச்ச போகிறோம். இது இந்த இலையும் சம்பல் அதில் போடுறதுக்கு நல்லம். இதை அடுத்த முறைக்கு இதில் சம்பல் போட்டு காட்டுவோம். இப்போ வாங்குவோம். இதை கொஞ்சம் முத்தல் காயெல்லாம் பார்த்து ஆஞ்சு கொஞ்சம் புத்தில் ஆய்வோம். இதை கொண்டு கறி காய்ச்ச போகிறோம். கருவாயிலையும் வாங்கி கொண்டு போடுறோம். கொண்டு இதையும் கிள்ளி போட்டு தாளிக்க போகிறோம். இதை நாங்கள் இப்போ 2-3 தண்ணியில் வடிவாக கழுவி எடுக்க போகிறோம். மிரக்காய் தானே மருந்ததுகள் ஒன்றும் அடிக்காதபடியாக பெருசாக ஊற்றி எறிதுகள் ஒன்றும் இருக்காது. இப்போ இதை கழுவி கொண்டு வந்துட்டோம். இனி இது மூளை எல்லாத்தையும் தட்டி போட்டு வடிவாக நாளாக வெட்ட போகிறோம். நடுவில் விதை இருக்கிறபடியாக கொஞ்சம் வெட்டிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது விதியோடையே வெட்டுங்கோ. விதியோடு இப்போ நாங்கள் மாங்காய் விதியோடு வெட்டி ஊறுகாயில் போடுற மாதிரி தான் இதுவும். இப்படி எல்லாத்தையும் வட்டி எடுப்போம். இதே மாதிரி துண்டுகளாக வட்டி எடுப்போம். வாங்க, இந்த காயெல்லாம் வெட்டிட்டோம். இது அம்புள்ளங்காய் 4 வட்டி வச்சுருக்கிறோம். செத்தல் மிளகாய், வெங்காயம், இது கருவாயில் வாசத்துக்கு, சீரகம், கடுகு, உப்பு, சீனி, தனி மிளகாய்த்தூள், தேங்காய் எண்ணெய். இதை நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்யலாம். நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல நல்லெண்ணெய் எடுக்க இல்லாமல் இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். வாங்கோ பார்ப்போம். எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். எங்களோட சின்ன ஆளுகளால் மரவள்ளி கிழங்கு கொண்டு அடுப்புக்குள்ளே வச்சுட்டு மறந்து போனார். அது ஒரு பக்கம் கருகி போச்சு. அவர் இப்போ வேறு எங்கே தான் வச்ச கிழங்கண்டு வந்துட்டார். அவர் கிழங்கை தேடி வந்துட்டார். தஞ்ச கிழங்கு எங்கேயாண்டு வச்சு சுடுவார். 2 பக்கம் சுற்றி சுட்டு முடியாத அருவியோட அப்போ இதாக இருக்கு. அப்போ எனக்கு சிவானியும் கொண்டு வச்சுக்காவா. இப்போ நாங்கள் கடுகு போடுறோம். இதுக்குள்ள இப்போ கடுகு பொரிஞ்சிட்டுது. நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் செத்தல் போடுறோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த கருவாயிலையே போட போகிறோம். நல்ல வாசமாக இருக்கும். கருவாயை இதுதான் போடுறது. பேலி ஃபண்டு கடையிலையும் விற்கிறது. அது இதோ தெரியல, ஆனால் அதே மனம்தான் மணக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் சீரகத்தையும் போட போகிறோம். கொஞ்சம் சீரகம் போடுவோம். இது நாங்கள் போட போகிறோம். இது காய்க்கிறாண்டா ஒவ்வொருக்காவும் ஒரு 1000 கையிலுக்கிட்ட காய்க்கும். இந்த மரம் கொஞ்சம் சின்னதில் குறைவாக காய்ச்சாலும் கொஞ்சம் வளர நிறைய காய்க்கும். எந்த நாளும் கொப்பாக காய்ச்சபடி இருக்கும். இதை நல்லா தண்டி போட்டு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் இது வதங்கிறதுக்கு மூட போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் கிழங்கு வதங்கிறதுக்கு மூடுவோம். நல்லா நீங்கள் நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி விடுங்க. இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ மூடுங்க. தங்களோட மரவள்ளி கிழக்க சுட்டு எடுத்துட்டோம். சின்னாக்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கிழங்கு தங்களோட அளவில் ஒன்றை சுட்டு எடுத்துருக்கணும். இப்போ உரிச்சு போட்டுக்கொண்டாங்க சாப்பா. இப்போ இதை நாங்கள் வடிவாக கிளறி விடுவோம். நல்லா கிளறிட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னா
இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் மிளகாய்த்தூள் எல்லாம் போட போகிறோம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட போகிறோம். இது உரைப்புக்கு தக்கன மாதிரி தன் ஒரு இது இனிப்பானன்ற வரைக்கும் நீங்கள் கணக்காக போட வேணாம். ஒரு கரண்டி போட்டிங்கன்னா காணும். இப்போ உப்பு போடுறோம். இதை இப்படியே நல்லா இருக்கா பிரட்டிட்டு இதை அவியறதுக்கு அளவான தண்ணி விட போகிறோம். இப்போ இது அவியறதுக்கு அளவான தண்ணியை விட்டுட்டு இவ்வளோ தண்ணியும் மட்டமாக விடுங்கோ. நல்லா அவியத்தில் நல்லா இருக்கா பிரட்டி விடுங்கோ. இது இந்த இது பிரியாணி அதுக்கு நல்லா இருக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா இருக்கும். இதை இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். அவியும் மட்டும் தண்ணி வத்து மட்டும் இதை மூடுவோம். குட்டீஸ் கையையும் எல்லாம் கருப்பாக கிடக்கு உரிக்கிறார் வச்சு தான் சுட்ட காயில் இந்த சின்ன ஒரு ஆள் உரிச்சிட்டு வந்துட்டா இந்த கருப்பையில் தான் விட்டுட்டேன். இது சிவானியா உரிச்ச? ஓ இல்லையா, அம்மா தானே உரிச்சு தந்தவா? சிவானி உரிச்சவ இனி அங்கே தான் வந்து அவள் சுட்ட கிழங்க சாப்பிட்றான். நாங்களும் இதே மாதிரி தான் சின்னதில் சுட்டு சாப்பிட்றோம். நாங்கள் அவையெல்லாம் அம்மா வர கேட்கல கிழங்குகளை கொண்டு பெனங்கிழங்கண்டா பெனங்கிழங்க கொண்டு அடுப்புகளை வைப்போம். மிரவெளி கிழங்கண்டா மிரவெளி கிழங்குகளை கொண்டு அடுப்புகளை வச்சுட்டு சுட்டு சாப்பிட்றாங்க. இப்போ இவையல் குட்டியல் அதே மாதிரி வெளிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதே மாதிரி நாங்களும் அப்படி சுட்டு சாப்பிட்றது ஒரு வீடியோவும் போட்டு அதுக்கேற்ற சம்பளம் போடுறோம். இப்போ நாங்கள் இதை இடையில் கிளறி விடுவோம். நல்லா அவியோணும். இது அவியோணும். அவிஞ்சது காணாது. அப்போ இன்னும் மூடி விடுவோம். இப்போ இது நல்லா அவிஞ்சு தண்ணி வச்சு கொண்டு போகுது. இனி நாங்கள் ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு இனி மெல்லிய நெருப்புலாம் செய்யணும். அதுக்கிடையில் இதுக்குள்ள கொஞ்சம் சீனி போட போகிறோம். சீனி வந்து ஒரு அப்படியே வச்சோம்னா நாங்கள் அந்த கணக்குக்கு சீனி இதால் 2 கரண்டி போடுவோம். சரி, இதை மூடி விடுவோம். மூடி மெல்லிய நெருப்பில் விடுவோம். அடுப்பை குறைக்க போடுறேன். இப்போ நெருப்பை கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கிடுவோம். வாங்க திறந்து பார்ப்போம். இது இப்போ மெல்லிய நீர் அடுப்பை இதெல்லாம் படிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் நெருப்பு இல்லை. இது இறக்கி வச்சா பிறகு இன்னும் இறுகும். இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு பிரியாணியோட சேர்த்து சாப்பிட நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும். இதுக்குள்ள நாங்கள் இனி இந்த இலியலை எடுத்து விட்டுருவோம். இதை இப்படியே நீங்கள் இறக்கி மூடி வச்சு விட்டு இந்த ஒரு போத்தல் ஒன்றுக்கிட்டே போட வேணாம். இதுலேயே இருக்க அந்த இது நல்ல வடிவாக இறுகி ஜாம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ள வர்ற இலியலை நாங்கள் பொறுக்கி எடுத்து விடணும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. இது பிரியாணிக்கு நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும். இறைச்சி கறியோட இது நல்லா இருக்கும்.